வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மிக மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தரவுகளின் அடிப்படையில் மிகவும் நுணுக்கமாக அணுகி பார்த்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சிறந்தவர். அவருடன் எமர்ஜென்சி குறித்து உரையாடுவதற்காக, எமர்ஜென்சி காலங்கள், அதில் வடக்கு தெற்கு வேறுபாடு என்று பல்வேறு விஷயங்களை குறித்து உரையாடுவதற்காக இன்று இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, எமர்ஜென்சியை அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 50 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டோம். இன்றைக்கு நீங்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தை ஒரு பத்திரிகையாளராக எப்படி மதிப்பிடுகிறீர்கள்? அதாவது எமர்ஜென்சி நிலையை கொண்டு வந்தது இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டு வராங்க. அது இந்திரா காந்தி அவங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதியான பிரதமர், ஓகே, இரும்பு மனிதர், இரும்பு நபர், பெண்மணி அப்படிலாம் சொல்லப்பட்டவர் இந்த ஒரு 11 கிட்டத்தட்ட 1966லேருந்து 77 வரைக்கும் இருக்காங்க. அப்புறம் 80லேருந்து 84 கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சியில் இது எமர்ஜென்சி ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய இந்த தற்கால வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்துள்ளது. அது அதிகாரத்தில் இருந்தவர்கள் அது எப்படிலாம் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்பதெல்லாம் பற்றி அந்த காலத்திலிருந்தே எல்லாருமே அதை ஆவணப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம அதை அதிகமாக நாம் சொல்வதில் எனக்கு இது இல்லை. ஆனால் முன்னே ஒன்றும் இந்த பின்னணியை பற்றி, அதாவது எமர்ஜென்சி வந்த காலம் இருக்கிறது, அதை நான் நியாயப்படுத்துகிறேன்னு இல்லை. நீங்கள் சொல்ல போனோம்னா 1971 பங்களாதேஷ் வார் வருது. சரி, பங்களாதேஷ் வார் வரத்துக்கு முன்னால் உங்களுக்கு பங்களாதேஷ் இப்போ இன்று சொல்லப்படுகிற பங்களாதேஷ், அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்டது. அப்போது லட்சக்கணக்கான மக்கள் அவங்க உயிருக்கு இது பண்ணி இங்கே வந்துடுறாங்க, நம்ம வங்காளத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம அவர்கள் அகதிகளாக வந்துடுறாங்களோ அவங்கள நம்ம தஞ்சம் கொடுக்குறோம். அதுக்கான ஒரு பொருளாதார விலை இருக்குது. சரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் 72ல் தேர்தல்லாம் பல மாநிலங்கள் நடக்குது. குறிப்பாக வட மாநிலங்கள்லாம் இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றுறாங்க. பங்களாதேஷ் போருக்கு பிறகு அந்த மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில், சரிங்க, 71 மார்ச்சில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே அப்போ நடக்குது. அப்போ காங்கிரஸும், அதாவது இந்திரா தலைமையிலான இந்திரா காந்தி உள்ளடக்கிய காங்கிரஸும் ஒரு திமுக ஒரு கட்சியும் ரெண்டும் ஒன்றாக இணைந்து அது ஜெயிச்சிடுறாங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்றுறாங்க. 72ல் இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய வெற்றி பல மாநிலங்களில் பெற்றுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல சர்வதேச மற்றும் அகில இந்திய அளவில் சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதில் குறிப்பாக சொல்லப்போனோம்னா 73ல் இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் அண்டை இருக்கின்ற ஈஜிப்டு மற்ற நாடுகளுக்கு இருக்கு இல்லையா, முஸ்லீம் நாடுகளுக்கும் பெரிய சண்டை வருது. ஓகே, ஸோ இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழல் இது ஒரு 75 ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. அதில் என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு இது கச்சா எண்ணெய் விலை கடகடன் ஏறிடுது. ஓகே, அது இந்தியா மாதிரியான நாடு நம்ம பெரும்பாலும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அது இது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எம்ப்ளாயீஸ்லாம் பெரிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஓகே, அது பொருளாதாரத்தை அப்படியே இது. ஏன்னா நம்ம பொருட்கள் எல்லாம் ரயில்வே மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற மாதிரி ஒரு 4 வழி சாலை, 6 வழி சாலை, 8 வழி சாலைலாம் போடப்படாத சமயம். ஓகே, அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு ரயில்கள் மூலமாகத்தான் பொருட்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு, அதனால் அந்த ரயில்வே இன்றைக்கும் சரி அன்றைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார அந்த இதுக்கும் மிகப்பெரிய பங்கை ஆற்றி வருகிறது ரயில்வே துறை. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்துடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய போராட்டம் குஜராத்தில் வருது, வெடிக்குது. ஃபஸ்ட்டு அது ஒரு அரசியல் போராட்டமாக வருது. அதுக்கு பிறகு அங்கே ஆட்சி மாற்றம் வருகிறது. சிமன்பாய் பட்டேல்
ஊழல் இதெல்லாம் பண்ணி தான் நடக்குது. அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து அவர் வந்து அரசியலுக்கு ஒரு பெரிய அளவில் திரும்பி வந்துடுறாரு. அதுக்கே மாதிரி பீகாரில் அடுத்த போராட்டம். ஸோ சில வட மாநிலங்களில் வந்து பெரிய போராட்டங்கள் வந்து வெடிக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து அரசியலில் வந்து மிக முக்கியமான புள்ளியாக, ஏனென்றால் 71 தேர்தலுக்கு பிறகு இந்திராவுக்கு எதிரான அனைத்து எதிர்கட்சிகளும் செல்லாக்காசா போன மாதிரி எல்லாம் ஒரே ஃப்ளாட் அடிபட்டு படுத்து கிடந்தாங்க. ஸோ அதை தூக்கி நிறுத்துவதற்கு வந்து அவங்க வீட்டில் யாருமே ஆள் இல்லை. அது மொரார்ஜி இருந்தா, சரண் சிங் இருந்தார், வாஜ்பாய் இருந்தால் எல்லாம் ரைட்டு. பட் எல்லாரையும் ஒருங்கிணைந்து கொண்டு வருவதற்கு ஸோ இவங்க ஜெயபிரகாஷ் நாராயண் வந்துடுறாங்க. ஸோ இந்த அதாவது ஒரு நீங்கள் பொருளாதார ரீதியிலும் அரசியல், உள்நாட்டு அரசியல் ரீதியிலும் பலவிதமான ஒரு அதாவது ஒரு கொந்தளிப்பு ரொம்ப அப்படியே இது. அந்த சமயத்தில் தான் இந்த இவங்களுக்கு அந்த இலகாபாத் நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் அதை கொடுக்குது, தீர்ப்பு கொடுக்குது. அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் தேர்தலில் அவங்க தோத்துப்படுறாங்க காங்கிரஸ். அந்த தேர்தல் முடிவும் அன்றைக்கே வருது. அவங்க கொஞ்சம் காலங்காலமாகவே அவங்க பற்றி யோசிச்சுருக்காங்க எமர்ஜென்சி பற்றி. அப்படி ஸோ அதனால அதை வந்து உங்களுக்கு மந்திரி சபை கூட்டம் செய்யாமலேயே அது வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்துடுறாங்க. அது கொண்டு வந்த விதம் எல்லாம் வந்து மிகவும் சர்ச்சைக்குரியது. அது வந்து ஒரு நாடாளுமன்ற எந்த விதமான நடைமுறைகளையும் பின்பற்றாமல், அதாவது ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு அவசர சட்டம் கொண்டு வரதுனா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி சபை கூடி அதுக்கு ஒப்புதல், ஓகே, மந்திரி சபையில் விவாதிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அது ஒரு சம்பிரதாயம். ஸோ இந்த சம்பிரதாயம், ஆனால் பட் எமர்ஜென்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம், அதெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த காலங்காலமாக இருக்கின்ற சில நடைமுறைகள், சில சம்பிரதாயமான ஒரு காரியங்கள், இதை வந்து வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நகர்த்தி வச்சுட்டு நம்ம எங்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது, அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அது அது இன்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இந்த சூழலில் தான் வருது. அந்த 75 ஜூன் வாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவிற்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் அரசியல் ரீதியான உறவு வந்து மிக அகலமாகிவிட்டது. ஓகே, இங்கே ஆக்சுவலி ஜெயபிரகாஷ் நாராயணெலாம் வந்துடுறாரு, முன்னாலேயே வந்து இங்கே அவரெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அரசியல் ரீதியில் இவங்க ஒன்றும், ஏன்னா வந்து எம்ஜிஆர் 72 வந்துடுறாரு. அப்புறம் எம்ஜிஆர் இவங்களுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக ஊழல் பட்டியல் கொடுக்குறாரு. ஸோ அவரை இயக்கி வைக்கிறது இந்திரா காந்தி தான், காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு சில பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் 50 வருஷத்துக்கு முன்னால உள்ளியத்தையும் வந்து அந்த நபர்கள் தான் வேறுபட்டு, ஓகே, காட்சி மாறாம தான் இருக்கு, ஒன்லி நபர்கள் தான் மாறி இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் நடந்தது. ஸோ 6 மாத காலம் இவர் இருக்கிறாரு, கருணாநிதி ஆட்சி இருக்கிறது. தென் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இவர் திமுக இவங்க இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி இதை செய்யறதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்று கூட கருதப்பட்டது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அது சரியா தவறா அது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மாநிலத்தில் திமுக அரசு இருப்பது என்பது மத்திய அரசு தான் விரும்பியதை போல எமர்ஜென்சி இங்கே கொண்டு வர முடியாது, செய்ய முடியல அப்படின்ற ஒரு இது உண்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு அந்த அரசியல் ரீதியிலான, அதாவது திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த திமுக இவங்களை வந்து தலைவர்களை, பல 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும், பல தலைவர்களை அவங்க ஜெயிலில் போடுறாங்க, இது பண்ணுறாங்க, அதுக்கு அடக்குமுறை அழுக்க, அதை பற்றியெல்லாம் வந்து இவன் ஸ்டாலின் அவர்களே அவருடைய சுயசரிதையிலெல்லாம் எழுதியில எப்படி எவ்வாறு நடத்தப்பட்டோம் போனோம் அப்படிலாம் இருக்குது. இது ஒன்று. ஓகே, ஆனால் வந்து அவங்க என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து வட மாநிலங்களுக்கு ஒப்பிடும் பொழுது இங்கே அவ்வளவாக இல்லை. ஐயா, இங்கன்னா தமிழ்நாடு சொல்றீங்க, தென் மாநிலங்கள் பொதுவாக தென் மாநிலங்கள், அதாவது சில எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கர்நாடகாவில் ஸ்னேகலதா ரெட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க. ஐயா, புரிஞ்சுக்கலாங்களா ஐயா? வட மாநிலங்களில் வந்து ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில ஒரு மிகப்பெரிய மாணவ எழுச்சி இருந்தது, அந்த அளவுக்கு இங்க இல்ல. அதனால வந்து இங்க அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் குறைவாக இருந்ததா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா. ஜெயபிரகாஷ் நாராயண் இருந்தாரு
அதனால ஏன்னா இப்போ அந்த எமர்ஜென்சிக்கு முன்னால அவர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. சரிங்க. ஓகே, அதாவது அந்த எமர்ஜென்சியை அறிவித்த அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. பட்டு அந்த ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது பொதுவாக தென் மாநிலங்களில் இல்லை. அது நம்ம சொல்லலாம். ஓகே, அதற்கு பிறகு நீங்கள் தென் மாநிலங்களில் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் தான் ஆட்சி புரிந்து வந்தது. ஓகே, ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அச்சுதமேனன் இருந்தார். பட் உள்துறை அமைச்சராக கருணாகரன் இருந்தார். ஓகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட்டணி, மற்ற சில கட்சிகள்லாம். கர்நாடகாவில் உங்களுக்கு தேவராஜ் அர்ஸ் இருந்தார். ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாங்க, காங்கிரஸ் தலைமையிலான இந்த இதுக்கு தவிர. இங்கே அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இது இருக்குது, அதனால் இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி இங்கே ஒரு மாணவ தலைமையில் உருவான ஒரு மாணவ இது இயக்கம் இருக்கு இல்லையா, கிளர்ச்சி இங்கே ஏற்படவில்லை என்று ஜெயபிரகாஷ் நாராயண் இப்படி நான் ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அப்படி ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். ஏறக்குறைய எமர்ஜென்சியினுடைய நாயகர் அப்படின்னா நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணனை தான் குறிப்பிட வேண்டும் இல்லைங்களா ஐயா. அவருடைய தாக்கம் வட மாநிலங்களில், குறிப்பாக கேஞ்சட்டிக் பெல்ட் என்று சொல்லப்படுகிற பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கும் தாக்கமும் தென் மாநிலங்களில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைன்னு சொல்லலாம். அது பட் அதுக்கு என்னன்னா, அங்கேயுமே அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு இருந்தது. நீங்கள் ஈவன் அந்த கேஞ்சட்டிக் பெல்டார் இதில் கூட நார்த் இந்தியா, வட இந்தியாவில் கூட ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தாக்கம் அந்த 77 தேர்தலில் தான் இருந்தது. ஓகே, அவர் 50கள்லாம் இருந்திருக்காரு அவர். ஸோ அது என்னன்னா, இந்திரா காந்தி ஒரு சர்வாதிகாரத்தனமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே பரவி கொண்டிருக்கும் பொழுது அவரை எதிர்த்து நின்று ஒரு செய்கின்ற ஒரு தார்மீக துணிவு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர்கிட்ட தான் அந்த துணிச்சலை மக்கள் பார்த்தார்கள். இவரை தொடர்ந்து வயது அவருக்கு 70களுக்கு மேலே ஆயிடுது. அவருக்கு இந்த இதெல்லாம் சர்க்கரை வியாதி இருந்துச்சு, அதனால டயாலிசிஸ்லாம் எடுத்துக்கிற அந்த ஸ்டேஜில் கூட. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, மக்களுக்கு இவர் இவ்வளவு தனக்கு பல கஷ்டங்கள் இருந்தால் கூட உடம்பு ரீதியாக அவர் ஆனால் ஒரு ஜனநாயகத்திற்காக, மக்கள் நலனுக்காக வெளியில் போராடுறாருங்கிறத பார்க்கும் பொழுது மக்கள் ஒரு எழுச்சி வந்துடுது. ஆனால் அது கூட ஒரு தற்காலிகமாக தான் அந்த 77 இருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு அப்படியே அது நீங்கள் சொல்கிறது, அதற்கு பிறகு ஜெயபிரகாஷ் நாராயணுடைய புகழ் பெரிதாக ஓங்கவில்லை, அப்படியே அடங்கி போயிடுது. அதாவது அந்த இது அதாவது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கிளர்ச்சி மாதிரி உருவானது. அந்த இது உங்களுக்கு 77ஓட தான் இருந்துச்சு. அப்படியே இது நின்று அப்படி அது அப்படி ஒரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அந்த ஜெயபிரகாஷ் நாராயண் அவருக்கு ஒன்றும் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு இது அவருக்கு இல்லை, ஆசையோ அதுவோ இல்லை. ஸோ இவர் இப்போ நீங்கள் மற்றவங்களை காமிச்சிடுறார். மொரார்ஜி தேசாய், சரண்சி, இவங்க எல்லாரும் வராங்க, ஜகஜி ஒன்றாம், இவங்களாம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் இதில் வராங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால அவங்க பல அதில் ஜனதா ஆட்சியில் இருந்த பல பேர் திறமையானவர்கள், மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்தித்தவர்கள், இதெல்லாம் இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் போனதுனால, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போனதுனால அவங்க ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியல. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு நிலையான ஆட்சி என்கிறது தான் முக்கியம் நம்மளுக்கு. ஆட்சியின் மூலம் தான் நீடித்த வளர்ச்சி வரும் நினைக்கிறாங்க. அதாவது சரியா தவிர அதுமாக இன்னொரு பெரிய விவாத பொருள். ஓகே, நீங்க யார மாதிரியான நபர்களை வைத்துக்கொண்டு நிலையான ஆட்சியை நீங்கள் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்னு கேள்வி கேட்கணும். ஓகே, நிலையான ஆட்சினாலேயே நீங்க விரும்புகின்ற வளர்ச்சி, முன்னேற்றம், அதெல்லாம் வளம் எல்லாம் வந்துவிடுமா? வந்துடாது. ஓகே, நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபர்களை அமைச்சர்களாக, பிரதம மந்திரியாக வைத்திருக்கிறீர்கள் என்கிற பொறுத்து தான் அவர்கள் தான் அதை முடிவு செய்கிறாங்களே தவிர. ஆனா ஏதோ அந்த அந்த இந்திரா காந்தி என்னமோ தப்பு செஞ்சுட்டாங்கப்பா, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட்லாம் படித்த பொழுது
அது இந்திரா காந்தி அவர்கள் வந்து தனக்கு எதிராக எழுதப்பட்ட அறிக்கை அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க, ரைட்டு. அவங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட அறிக்கை தான் அரசியல் நோக்கத்தோடு எழுதப்பட்ட அறிக்கைலாம் அவங்க சொன்னாங்க, அதுக்கு காரணம்லாம் கற்பிச்சாங்க. பட் அது விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருந்ததுன்னா அவங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அதில் அனைத்துமே வந்து நம்ம வந்து நம்ப தகுந்தவை நம்ம இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் வந்து மிகவும் திடுக்கிடமாக இருந்தது. அதெல்லாம் அப்படி சொன்னவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் முன்னால் சொன்னவங்கள அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் நோக்கம் இல்லை, அவன் பாதிக்கப்பட்டதுனால அவன் வந்து சொல்கிறான், ஓகே. ஆனாலும் மக்கள் என்ன பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்தையுமே அது மன்னிச்சு, ஓகே, அவங்க வந்து அதாவது ஒரு அரசியல் சிரமற்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு வந்து இன்று வரையும் நான் பார்க்குறேன். மக்கள் என்ன நினைக்கிறான், ஒரு பலமான ஒரு தலைவர் இருக்கணும். அந்த பலமான தலைவருங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஓகே, அவர் பலமானவர் தான், ரைட்டு. பட் வந்து அவரால் பிரச்சனைகள் எல்லாம் உள்வாங்கி சரியாக ஒரு ஜனநாயக முறையில் கொண்டு செல்கிறாரா, கலந்தாலோசித்து மக்களை கொண்டு போகிறாரா, அந்த மாதிரி ஒன்றும் யாரும் அதுதான் முக்கியம். ஆனால் அந்த லெவலில் மக்கள் இதுவாகிடுறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாடை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து மற்ற வட மாநிலங்கள் இருந்த மாதிரி இல்லை, தென் மாநிலங்களே பொதுவாக இல்லை என்றுதான் ஒரு ஐயா. ஆனால் இப்போ இந்த 50 ஆண்டுகள் இப்போ நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம் ஐயா, இதை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் பெரிதாக இந்த எமர்ஜென்சி பற்றியோ இந்த காலகட்டத்தை பற்றியோ பெரிய அளவில் பேசாததற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அது ஒரு பெரிய புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னவென்றால், நம்ம வந்து இந்த வரலாற்று நிகழ்வுகளை அரசியல் கட்சிகள் உள்பட, ஓகே, அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் பல பேர் பொதுவாக இப்போ என்ன ஆகிவிட்டது என்றால், நீங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்பை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கு தான் இப்போ இருக்குது. அது இது நீங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு வைக்கிறீங்களா, அந்த கட்சிக்கு ஆதரவு செல்றீங்களா, அதுதான் இருக்கு. அது தேவையே இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா இப்போ நடந்து விட்டது. அதிலிருந்து நாம் என்ன மாதிரியான படிப்பினை அனுபவங்களை பெற்றிருக்கிறோம், அது எந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் அது வந்து எந்த அளவுக்கு அது பொருத்தமாக இருக்கிறது, பொருத்தமாக இல்லை, இதை வந்து நம்ம ஒரு சுதந்திரமாக விவாதிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைய அரசியல் நலன்கள் வந்து பாதிக்கப்பட்டு விடுமோ, அது இதனால் வந்து இப்போ திமுக அப்போ வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி, அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. பட் இப்போ வந்து அதை பற்றி பேசினா காங்கிரஸுக்கு மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்னு திமுக யாருமே அதை பற்றி வெளிப்படையாக. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. பழைய சம்பவத்தையும் இப்போதையும் இணைத்து சொல்லுகிற பொழுது, எமர்ஜென்சியில் கடுமையான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளான திமுக அதற்கு பிறகு வந்த 77 தேர்தலையும் தோற்றுருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல. 80 தேர்தலையும் தோற்றுருக்காங்க, 84 தேர்தலையும் தோற்றுருக்காங்க. இது எப்படியா நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது அதுதான் அதே நேரம் அந்த எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ண பிறகு வந்த முதல் தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் தென் மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றியை வேற பெரிய வெற்றி பெறுகிறார். இந்த இடத்தை நீங்க எப்படி அன்னைக்கு பார்க்கும்போது, நீங்க பல தரவுகளை பார்க்கும்போது எப்படி சம பண்றீங்க? அதாவது ஒன்று வந்து அதுதான் நான் சொல்றேன், வந்து மக்களுக்கு வந்து ஒரு பொதுவாக அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், தென் மாநிலங்களுக்கு மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் அப்படிதான் தொடுது, அதை ஒன்று மற்ற மாநிலங்கள் இருக்கணும். ஒரு பலமான தலைவர் நமக்கு இருந்தால் அவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறது. ஓகே ஓகே அதே அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு அப்போ வந்து தெரியாததுன்னு இல்லைன்னு இல்லை. அதாவது மற்ற மாநிலங்களில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் பலவிதமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்லாம் கட்டவிழ்க்கப்பட்டன என்பதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் உட்பட பல பேருக்கும் தெரியும். ஓகே, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி குறிப்பாக வட மாநிலங்கள் மாதிரி அந்த அனுபவங்கள் இங்கே இல்லை என்பதனாலேயே நம்ம வந்து அதுக்காகவே அந்த கட்சியை வந்து நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ணலை, அவன் நிராகரிக்கலை. ஓகே,
எங்கள் மாநிலத்தில் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லைப்பா அப்படிங்கிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி அது வந்து காந்தி, நேரு, பட்டேல் இருந்திருக்காங்க. அந்த பாரம்பரியத்தில் இந்திரா காந்தி வருவதாக மக்கள் நம்பினார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்திரா காந்தியோட அவங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவு இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்திரா பேர் வச்சு தென் மாநிலங்களில் இருந்திருக்கு. இந்திரா, பிரியதர்ஷினி ரெண்டு பேரும் தென் மாநிலங்களில் இருந்திருக்கிறது. அது வந்து அதாவது இப்போ நீங்கள் நேரு வந்து ஒரு பெரிய அடிப்படையில் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அவர் வந்து எமர்ஜென்சியெல்லாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார், மோசமாக இருந்திருந்தாலும் கூட. ஓகே, ஆனால் இந்திரா காந்தி அப்படி அல்ல. ஓகே, அதாவது நேரு செய்யாத பல காரியங்களை இந்த அம்மா செஞ்சாங்க. ஓகே, நேரு தவறு செய்யாதவர் அல்ல நான் சொல்ல வரல. ஆனால் வந்து நேரு அடிப்படையில் ஜனநாயகவாதி. ஓகே, அந்த நாடாளுமன்ற ஜனநாயகம், அந்த ஜனநாயகத்தில் வந்து மற்றவர்களுடைய கருத்தை நம்ம இது மட்டும் இல்லை, அதாவது சகித்து கொள்வது மட்டுமல்ல, மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தவர். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் இந்திரா காந்தியெல்லாம் சொல்லிட முடியாது. ஓகே, இருந்தாலும் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து நேரு வழியில் வந்திருக்காங்க, அப்படி தான் அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் அதுதான் இங்கே வந்து அதுதான் சொல்ல வரேன். உணர்வுபூர்வமான ஒரு ரீதியில் மக்கள் வந்து அந்த இந்திரா காந்தியோடு அவங்க இருந்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து அறிவு சார்ந்த ரீதியில் வந்து இந்திரா காந்தியை பார்க்கவில்லையோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ரெண்டு காரணம் சொல்கிறீங்க. ஒன்று வந்து தென் மாநிலங்களில் அடக்குமுறை ஒடுக்குமுறையுமே ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தது. ரெண்டாவது இந்திரா காந்தி அம்மாவுக்கு இருந்த ஒரு புகழ், தென் மாநிலங்களில் இருந்த ஒரு புகழ். இந்த இரண்டு காரணங்களாலும் எமர்ஜென்சி தென் மாநிலங்களில் பெரிதாக ஒரு பேசு பொருளாக இல்லாமல் போனது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஐயா? ஆமாம் 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 அப்படிதான். அதாவது அந்த புகழ் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த கரிஷ்மா சொல்கிறோம் இல்லையா, அந்த கரிஷ்மா அவங்களுக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வந்து 76 பிப்ரவரி மாதம் வந்து இங்கே வந்தாங்க. அப்போ தான் வந்து பிப்ரவரி 16 என்று நினைக்கின்றேன். அன்றைக்கு வந்து வள்ளுவர் கோட்டம் திறந்து வச்சாங்களா சம்திங். அதை இவர் கூட அவருக்கு கருணாநிதி அவர்கள் கூட அழைப்பு கொடுக்கப்படவில்லை. 76 வள்ளுவர் கூட்டம் திறக்கப்பட்ட போது முதல்வர் இல்லை, இவர் இல்லை. அப்போ ஜனாதிபதி ஆட்சி இருந்தது. ஜனாதிபதி ஆட்சி இருக்கிற போது இவருக்கு அழைப்பு வராமலே வள்ளுவர் கூட்டம் திறந்தது. அதுதான் அவர் சொல்வார் அவர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா வந்து நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவங்க வந்து இந்த பனகல் பார்க் உஸ்மான் ரோடு வழியாக அப்படியே அவங்க வந்து மவுண்ட் ரோடுக்கு போகிறாங்க. ஸோ எனது தந்தை, நாங்கள் வந்து அப்போது நாங்கள் எல்லாரும் நாங்கன்னா எங்கள் குடும்பம் வந்து தாமோதரடி தெரு, டி நகர் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கு எதிரே உள்ள இருக்கிற தெருவில் தான் எங்கள் காலங்காலமாக நாங்கள் இருந்தோம். ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னார், அவர் கேமராலாம் வச்சுருந்தார். அவர் வந்து நல்ல கேமரா ஃபோட்டோகிராஃபர். கலர் ஃபிலிம்லாம் அப்போ ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவாங்க, நெகட்டிவ். ஸோ எடுத்துகிட்டு எங்களை அழிச்சுட்டு போய் நானும் எனது 2 சகோதரர்களும். ஸோ அப்போ வந்து அந்த அம்மா வந்து வரப்போகிறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி. அப்புறம் கான்ஸ்டபிள், அப்போ ஒன்றும் பெரிய கெடுபிடி கிடையாது. ஓகே, அந்த ஒரு டிராஃபிக் ஐலண்ட் மாதிரி அந்த சாரதா ஸ்கூல் இருக்குது, லேடிஸ் ஸ்கூல் இருக்குது, உஸ்மான் ரோடு, அப்படியே அது நார்த் உஸ்மான் ரோடாக அப்படி நீடிச்சிடும். அங்கே வந்து அப்படி வராங்க, அந்த இதுலேருந்து பாண்டி பஜார் ஜிஹெச்டி ரோடு வழியாகலேருந்து அப்படி வராங்க, வந்து அப்படி லெஃப்டில் டேர்ன் பண்ணி போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு 100கணக்கில் வந்து மக்கள் குவிந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து அந்த மாலைகள்லாம் தூக்கி விசிறி எறிஞ்சு ஒரு ஓப்பன் கார், அவங்களோட ஓப்பன் கார், மாலையை தூக்கி திரும்ப கிரௌடுக்கே போடுறது. ஸோ எமர்ஜென்சி மற்றபடி மற்ற வட மாநிலங்களில் அவ்வளவு சுதந்திரமாக ஒரு இதுவாக இயல்பாக செய்ய முடியுமான்னு தெரில. பட் இங்கே வந்து அவங்க வந்து அந்த தெரிஞ்சது. எனக்கு இன்னும் அது வந்து ரொம்ப அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே, அமலில் இருந்த காலகட்டத்திலேயே ஆமாம், இந்திராவுக்கு இங்கே ஒரு பெரிய இந்திராவுக்கு பெரிய அளவில் அது ஒன்றும் வந்து
நீங்கள் வந்து மக்களாக வந்து கொடுத்த வரவேற்பு தன்னெழுச்சியாக வந்து தன்னெழுச்சியாக வந்தது. அது வந்து ஒன்றும் கட்சி சார்பில் ஜனங்கள் கூட்டி வந்து யாரும் பண்ணலை. ஐயா இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு இருந்த அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா புகழ், அந்த புகழ் இருந்ததுனால தான் அவங்க ஒரு ஒரு மதிய வேலை ஓகே ஜனங்க அவ்வளோ பேர் வந்து நிற்கிறான். அவங்களுக்கு இன்னும் வேலை இல்லாமல் ஒன்றும் கிடையாது. புரியுது. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். அதாவது ஏன் சொல்ல வரேன்னா இந்த எமர்ஜென்சியை பற்றியான ஒரு பாதிப்பு தாக்கம் என்பது எதிர்மறையாக இங்கே இல்லை என்பதற்காக நான் சொல்கிறேன். ஐயா இப்போ பாஜக வந்து இந்த எமர்ஜென்சி காலகட்டங்களை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீண்ட காலமாக எமர்ஜென்சியை பற்றி பேசி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் அதை ஒரு ரொம்ப அமைதியான அதை ஒரு சைலண்ட் மோடில் தான் இந்த முறை எதிர்கொண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது வந்து ஒரு என்னை பொறுத்தவரையில் திமுக மட்டும் இல்லை, உங்களுக்கு மார்க்சி கட்சியும் ரொம்ப அது பாதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அவர்களுமே அமைதியாயிட்டாங்க. அமைதியாகவும் யாரும் அதை பற்றி பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் நம்ம வந்து நீங்கள் எல்லாத்தையுமே அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட்சி சார்போடு பார்க்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. ஓகே, அரசியல் அதாவது இப்போ வந்து அதுக்காக இப்போ அன்றைக்கி நடந்ததுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கு பிரியங்காவையோ ராகுலையோ நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள்கிட்ட இவங்க பெரிய மூத்த தலைவர்கள் என்ன சொல்லலான்னா நம்ம அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன தவறுகள் நடந்துச்சு, அவர்கள் செய்யாதது கூட அவர்கள் மேலே பழி போட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதாவது நீங்கள் வந்து அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது இல்லாதபடி ஒரு எந்த விதமான ஒரு பற்றற்ற நிலையில் பார்க்கறதுக்கு தான் இது ஒரு தருணம். ஏன்னா 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்றைக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்கலாம் இன்றைக்கி சீனில் இல்லை, பெரும்பாலும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதை ஒரு இதுவாக இது பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக என்ன என்றால் நம்ம எல்லாத்தையுமே வந்து இன்றைய அரசியல் நலன்களை மனதில் வைத்துக்கொண்டு தேவை விருப்பு வெறுப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பற்றி விவாதிக்கிறதோ விவாதிக்காமல் இருப்பதோ அப்படி மேற்கத்திய நாடுகள் அப்படிலாம் அப்படி பண்ணுறதில்லை. அவங்க அந்த காலத்தில் தவறு செஞ்சுட்டோம், கரெக்டு. அதுக்கு பிறகு சில தலைவர்கள் எல்லாரையும் அவங்க வந்து இப்போ ஹங்கேரி மாதிரி ஒரு நாட்டில் ஒரு 1956 ஒரு மக்கள் எழுச்சி வந்தது. அந்த மக்கள் எழுச்சி போது அப்போது இருந்த அந்த மக்கள் எழுச்சியை இது பண்ண தலைவரை வந்து கொன்னுடுறாங்க. ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ அவருக்கு வந்து இறுதி ஊர்வலம் சரியாக கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அவர் இறந்தது தெரியாது, எங்கே புதைச்சாங்க தெரியாது. கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசு ரீதியில் ஒரு ஊர்வலம் அதாவது நீங்கள் இது கொடுக்குறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லை. இது வந்து அன்றைக்கு ஏதோ நடந்து விட்டது, ஓகே, சில தவறுகள் நடந்து விட்டது என்றால் அந்த தவறுகளை நம்ம திருப்பி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம அதை வந்து நினைவு கூறுகிறோமே தவிர நம்ம வந்து நினைவு கூர்ந்தால் இன்றைக்கி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அது அப்படி அந்த அணுகுமுறையில் நம்ம அதை விலகி வரணும். அதுதான் வந்து வரலாறாக பார்க்கணும். பார்க்கணும். ஐயா, இப்போ அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வியாக நான் அவங்க முன்னாடி வைக்க விரும்புகிறது, இந்த 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு எமர்ஜென்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு பக்கங்களாக ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸால கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது ஒரு போல் நரேட்டிவ், ஒரு தேர்தலுக்கான ஒரு நரேட்டிவாக அதோட ரெலவன்ஸ் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தலுக்கான ஒரு இதுவாக என்னால் அது இன்னைக்கு அது இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா அன்றைக்கே வந்து இப்போ தென் மாநிலங்களில் அது ஒன்றும் தாக்கத்தை கொடுக்கலையே. ஓகே, வட மாநிலங்களில் இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி அந்த கட்சி ஒரு 220 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. மற்றபடி எல்லா தொகுதிகளையும் அவங்க மொத்தமாக தோற்று போயிட்டாங்க. அது அந்த காலகட்டத்தில் அது இருந்துச்சு. அந்த மக்களுக்கும் அந்த கோபம் வந்து அந்த 1977 மட்டும்தான் இருந்ததே தவிர அதுக்கு பிறகு இல்லை. ஓகே, அதே நபரை திருப்பி பிரம்மாண்டமான ஒரு பெரும்பான்மையோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு அதை வந்து ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்தலாம் பாஜக மாதிரியான கட்சிகள். பட் அது வந்து மக்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் அது வந்து எடுபடாது. தேர்தலில் வந்து அது ஒன்றும் பெருசாக எடுபடாது. ஆனால் இது தேர்தல் அரசியலுக்காக இதை பயன்படுத்துவதை நான் விரும்பவில்லை.
ஓகே, அது ஏனென்றால் நம்ம அப்போ முன்பு செய்த தவறுகளையே திருப்பி செய்ய போகின்றோம் என்று தான் எனக்கு தெரிகிறதே தவிர இதை தேர்தல் அரசியலுக்காக இல்லை. நீங்கள் இது தேர்தல் அரசியலையும் தாண்டி வைத்துவிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் மக்கள் மீது ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தை பற்றி ஒரு பற்றற்ற நிலையில் பார்ப்பதற்கு, இல்லாட்டா ஒரு கட்சி சார்பற்ற நிலையில் பார்ப்பதற்கு அந்த ஒரு அணுகுமுறையை தான் கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். தேர்தல் ரீதியில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு செய்த தவறுகளை திருப்பி செய்ய போகிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் வருகிறது. நிச்சயமாக ஐயா, இந்த ஒரு எமர்ஜென்சியினுடைய ஒரு 50 ஆண்டு எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி எமர்ஜென்சி குறித்து பல்வேறு நிகழ்வுகளை ஆழமான தரவுகளோடு எங்களிடம் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி.